குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எனக்கு இந்த பூவில் அப்படியே ஏழுமலையான ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் இந்த ஏழுமலையானோட தரிசனம் நாம் தரிசனம் செய்ய போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 வெள்ளைத்தாமரை, 3 செந்தாமரை, அப்புறம் 2 ரோஜாப்பூ, இந்த சாமந்திப்பூ நல்லா மஞ்சள் கலரில் நேரில் ரொம்ப அழகாக இருந்தது. இன்றைக்கெல்லாம் இப்போல்லாம் பூ விலை கொஞ்சம் ரொம்ப அதிகமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கம்மியாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பூ விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. செல்வ செழிப்பு நிறைந்த அந்த ஏழுமலையானின் திருவடிகளை நாம் பாதார கமலங்களை சேவிப்போம். அந்த ஏழுமலையானின் செல்வ செழிப்புடன் இருக்கும் இந்த ஏழுமலையானின் திருவடிகளை சேவிப்போம். ஓகேங்க ஃப்ரெண்ட், இப்போ ஜோதிட தினகரன் அப்படிங்கிற ஒரு புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கு. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க அறமுடன் வளர்க அருளுடன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆன்மீக ஆராய்ச்சியாளர் மறைஞானி மிஸ்டிக் செல்வமா. பஞ்சமி திதி என்பது ஒரு மகத்தான சக்தி ஆகும். வேண்டுதலை நிறைவேற்றும் சக்தி பஞ்சதிதிக்கு உண்டு. பஞ்சமி திதி சக்தி தேவியை வழிபாடு செய்தால் எல்லா நன்மையும் உண்டாகும். குறிப்பாக திருமணமாகாத பெண்களுக்கு திருமணமாகவும், சுமங்கலிகளுக்கு மாங்கல்ய பலம் தரவும், சுமங்கலிகளுக்கு மாங்கல்ய பலம் இங்கே பாருங்க, இன்னும் வர இருக்கு. சுமங்கலிகளுக்கு மாங்கல்ய பலம், குடும்பத்தில் கடன் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சி அடைதலும் நடைபெறும். பஞ்சமி திதி என்றால் என்ன? பஞ்சமம் என்றால் 5 என்று பொருள். திதி என்றால் சூரியன் சந்திரன் ஆகிய 2 கோள்களுக்கும் இடையே உள்ள இடைவெளி தூரத்தின் அளவாகும். சரி, பூஜை எப்படி செய்ய வேண்டும்? பஞ்சமி திதி அன்று இரவு வேளையில் சுமார் 7 மணி அளவில் பூஜை ஆரம்பிக்க வேண்டும். முதலில் பூஜை இடத்தை தூய்மைப்படுத்தி கொண்டு தளவாழை இலையை எடுத்துக்கொண்டு நுனிபுறம் வடபுறமாக இருக்குமாறும், பின் பச்சரிசி ஒருபடி இலையில் பரப்ப வேண்டும். பின்பு குத்துவிளக்கை ஏற்றி சுத்தம் செய்த அரிசியின் மேல் வைத்து விளக்கிற்கு அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு இது பண்ணுங்க. பின் 5 வகை எண்ணெய் கலந்த எண்ணெயை இட்டு பின் 5 முகத்திலும் தாளம்பூ திரி போட்டு பின்பு ஒளிவளர் விளக்கே போற்றி ஒளிவளர் விளக்கே போற்றி ஒளிவளர் விளக்கே போற்றி ஒளிவளர் விளக்கே போற்றி. பாருங்க, இவ்வளவு செல்வம் நிறைந்த ஒரு இந்த இதை தரிசிப்பதனால் நமக்கு மன அமைதி கிடைக்கும், செல்வம் பெருகும், வீட்டில் தொழில் வளம் பெருகும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதுவாக நடக்கும் ஃப்ரெண்ட். பாருங்கள், எவ்வளவு செல்வ வளம் பொருந்திய அந்த தாமரை மலர்களோடு வெள்ளை தாமரை செந்தாமரையோடு சம்மந்திப்பூவோடு வீற்றிருக்கும் திருவேங்கடமுடையான் ஏழுமலையானோட இது 5 முக தேவியே, அதாவது தாளம்பு திரி போற்றி பின்பு ஒளிவளர் விளக்கை போற்றி என்று சொல்லியிருந்து 5 முகத்தை ஏற்றி பஞ்சம தேவியை விளக்கு எழுந்து அருள செய்ய வேண்டும். உதிரிப்பூக்கள் பொன் அரிசியும் தயார் செய்து கொள்ளுங்கள். மஞ்சள் கலந்த அரிசி அதை வச்சுக்கிட்டு இந்த பாடலை போடுங்கள். ஓம் பஞ்சமி தேவி ஜோதி தேவி அருளே போற்றி, ஓம் அஞ்சல் என்றருளும் அன்பே போற்றி, ஓம் அந்தமில்லா இன்பம் அருள்வாய் போற்றி, ஓம் அருக்கநீர் ஜோதி அமர்ந்தாய் போற்றி. திருவிளக்குகளுக்கு உண்டான 108 போற்றியை படித்து அதை நீங்கள் பஞ்சமி திதி அன்றைக்கு நம்ம செய்யணும். தொடர்ந்து இதை செஞ்சோன்னாக்கா நமக்கு செல்வம் பெருகும். மகாலட்சுமி நிலையாக தங்கும் இடம் எது? ஒரு சமயம் தேவர்களும் அசுரர்களும் மந்திரமலையை மத்தாக கொண்டு பார்க்கடலை கடைந்தனர். அவ்வாசகி என்ற பாம்பு கயிறாக சுற்றி தேவர்கள் ஒருபுறமும் அசுரர்கள் ஒருபுறமும் நின்று பார்க்கடலை கடையும் பொழுது முதலில் கடுமையான ஆழகால விஷத்தோடு ஒரு பெண் தோன்றினாள். அவள்தான் ஜேஷ்டா தேவி. அப்பெண் தோன்றிய பிறகு பல அதிசய பொருட்கள் தோன்றின. கடைசியில் அமுதம் வெளிப்பட்டது.
பார்க்கடலில் தோன்றிய லட்சுமி தேவியை திருமால் ஏற்றுக்கொண்டாள். ஆனால் லட்சுமி தேவிக்கு முன்பின் பிறந்த ஜேஷ்டா தேவி என்ற மூதேவி யாரும் மனம் செய்ய முன்வரவில்லை. எந்த இடத்திற்கு போனாலும் லட்சுமி தேவிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. ஆனால் ஜேஷ்டாவுக்கு கிடைக்கவில்லை. நல்லவர்கள் வாழும் இடங்களிலும் தர்மங்கள் தலைக்கும் இடங்களில் லட்சுமி வாசம் செய்தாள். ஜேஷ்டா தேவிக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. லட்சுமி தேவிற்கு ஒரு அழகான கணவன் கிடைத்தது போல் தனக்கும் ஒரு கணவன் கிடைக்க வேண்டும் என்று எண்ணினார். தனது எண்ணத்தை தேவர்களிடம் பிரதிபலிக்க தேவர்களும் பிரன் என்ற ஒருவனை படைத்தார்கள். பிரன் குணத்தில் நல்லவனாக ஒழுக்கமுடையவனாக இருந்தான். ஜேஷ்டா தேவியை பற்றி உண்மையை கூறினால் பிரன் அவளை மணக்க சம்மதித்தான் என்பதை அறிந்து பிறன் அவளை மணப்பதற்கு சம்மதிக்க விருப்பம் கொள்ளுவான் என்று ஆசை வார்த்தைகள் கூறினார்கள். மணக்க சம்மதித்தான். இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. தேவிக்கு கணவன் கிடைத்தது போல் மூதேவிக்கும் ஒரு கணவன் கிடைத்தான். தனது புதுமனையை அழைத்து கொண்டு பல புண்ணிய செயல்கள் நடக்கும் இறைவேள்வி தலங்களுக்கும் யாகம் போன்ற இறைவேள்வி தலங்களுக்கும் அழைத்து சென்றான். அவள் அழைத்து சென்ற இடங்களுக்கெல்லாம் லட்சுமி தேவி வாசம் செய்யும் இடமாக அமைந்ததினால் ஜேஷ்டா தேவியால் அவ்விடங்களில் தங்கியிருக்க முடியவில்லை. கணவனை வற்புறுத்தி தன்னுடன் உடனே வருமாறு அழைத்து சென்று விடுவாள். எந்த சுபகாரங்களிலும் பிறநாள் முழுமையாக கலந்து கொள்ள முடியவில்லை. இவள் ஏன் நம்மை இப்படி அழைத்து செல்கிறார், ஏன் இப்படி செய்கிறார் என்று தன் மனைவியிடமே கேட்டார். நான் யார் தெரியுமா, நான் தான் என்று மூதேவி என்ற உண்மையை சொன்னவுடன் தேவர்களின் மேல் பழியை போட்டான். நான் இவளை மணப்பதற்கு தேவர்கள் அல்லவா என்னை காரணம் என்று என்னை தேவர்கள் நன்றி ஏமாற்றி விட்டார்கள் என்று புலம்பினான். இனி இவள் மூதேவியிடம் வாழக்கூடாது என்று நீ முன்னமே சொல்லியிருந்தால் இதற்கு நான் தங்க நீ தங்குவதற்கு நாம் நிரந்தரமாக விலகிட எண்ணினான். ஜேஷ்டா தேவியின் மேல் அன்பு வைத்திருப்பது போல் நடித்தான். நான் போய் நம்ம தங்கறதுக்கு ஒரு இடம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். சரி, நீங்கள் போய்விட்டு வாருங்கள் என்றால், நீங்கள் வரும் வரை எனக்கு ஆகாரம் வேண்டாமே, நான் பட்னியாக கிடப்பேன் என்றால் உனக்கு நிறைய உணவு கிடைக்கும். இந்த உலகத்தில் இறைவனை நினைத்து பூஜை செய்யாதவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பொருள் எல்லாம் உன்னுடையதே என்று அவளுக்கு பதில் கூறிவிட்டு சென்றான். தனது மனைவி ஜேஷ்டாவுக்கு பிறை கூறிவிட்டு பிறன் நேராக பாதாள உலகத்துக்கு சென்றான். பாதாள உலகத்தில் அவனுக்கு கிடைத்த அனுபவம் இன்பமாக இருந்ததும் மறுபடியும் சேஷையை போய் அடைய வேண்டும் என்னும் இன்னும் இல்லாதவனாக அங்கேயே இருந்துக்கிட்டானான். அதனால் நல்லா இருந்திருக்கிறான். குளத்தின் கரல் மேல் அமைந்து கணவன் வருவான் என்று ஜேஷ்டா அமர்ந்திருந்தாள். அவளோடு ஆனால் அவள் வரவே இல்லை. ஒரு நாள் லட்சுமி தேவி கணவனுடன் பேசிக்கொண்டு இருக்கிறாள் என அறிந்தாள். பகவானை பார்த்ததும் கண்ணீர் விட்டு அழுதாள். கால்களிலிருந்து நமஸ்காரம் செய்தாள். ஜேஷ்டா ஏன் அழுகிறாள் என்று என்ன நேர்ந்தது, யார் உன்னை அழ வைத்தது என்று பகவான் கேள்வி கேட்டார். பகவானே, தேவர்கள் உட்பட நீங்கள் அனைவரும் எனக்கு திருமணம் செய்து வைத்தீர்கள். ஆனால் நிரந்தரமாக தங்குவதற்கு ஒரு இடம் பார்த்து வருகிறேன், இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அவங்க கணவர் கோச்சிட்டு போனார். இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர், பெண்ணே, நீ கவலையை விடு. உனது கணவன் மீண்டும் என்னை தேடி வந்து உன்னிடம் சேருமாறு இவ்வுலகில் நீ நிரந்தரமாக தங்குவதற்கு ஓர் இடம் அந்த இடத்தில் நீ நிரந்தரமாக இருன்னு சொல்கிறாங்க. இந்த உடலில் எவன் ஒருவன் ஈசனை நிந்தனை அவன் வீட்டில் நீ நிரந்தரமாக இருந்து கொள். அவன் பொருளை நீ உண்டு பசியாறு. யார் ஒருவன் பக்தியுடன் பகவான் திருநாமத்தை சொல்கின்றானோ அவனிடம் சேஷ்டி ஒருபோதும் நெருங்க மாட்டாள். என்னவோ சொல்கிறாங்க. அதனால் ஒரு இப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி எங்கு வருவான் என் மனதிலும் வருவான் என எண்ணி கணவன் எங்கி நின்கின்றாள். இந்த மாதிரி கரெக்டாகவே காமதேனுவின் கருணை. நாம் நல்லதை இது பண்ணலாம். காமதேனுவும் கற்பகமும் கவுண்டின்ய
முனிவரிடம் குறிப்பறிந்து சகல செல்வங்களையும் வழங்கிக் கொண்டிருந்தன. ஆசிரியர் கணவரை தொழுது, என் உயிர்க்கு துணைவரே, இன்று நான் கணேசருடைய பெருமையும் அருமையும் உணர்ந்தேன் என்று கூறி தொழுதாள். அருகில் அதாவது கணேசரை வழிபட்டு எல்லா நலன்களையும் பெறலாம். காமதேனுவும் கற்பக விருட்சமும் சூரிய காயத்ரி நம்ம சொல்லிடலாம். ஓம் அத்வத்வஜாய் வித்மகே பத்மஹஸ்தாய் திமிகி தன்னோ சூரிய பிரஜோத்யாத். இன்று முழுவதும் அதாவது நம்ம ஏழுமலையானை தரிசித்து அவர் நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் ராகுகேது தோஷம் தொலையும், திருமணத்தடை நீங்கும், நோய் நீங்கும், கடன் தொல்லை அகலும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை நான் தரேன். இப்போ செல்வ செழிப்போடு இருக்கின்ற இந்த கோமீதத்தை திருவேங்கடமுடையானை நாம் தரிசனம் செய்து இன்று நாம் அந்த கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து நன்றாக வாழ்வோம். ஓம் கோவிந்தாய நமக, ஓம் நாராயணாய நமோ நமக. நலம் தரும் நாமம் நலம் நாராயணன் நாமம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். அதேமாதிரி என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்எஸ் விலாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.